மகளிர் தினத்துக்கு துவக்க உரை என்னையும் சுதா மேடத்தையும் கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து சுருக்கமா என்னுடைய இரண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லறதுக்கு ஆசைப்படுறேன். அது பெண்மைங்கிறது ஒரு உணர்வு. தட் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் 24/7 all the 365 days. நாட் மகளிர் தினம்னு மென்ஷன் பண்ணி ஒரே ஒரு நாள் பெண்ணை வந்து கொண்டாடுறதுனாலையோ, பெண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் லிபர்ட்டி அது மாதிரி என்ன நினைச்சாலும் செய்யறதுக்கு, வெளி தோற்றத்துக்கு லிபர்ட்டி கொடுக்கறதுனால பெண் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டான்னு சொல்றதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு உணர்வு. பெண்ணை நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, பெண்ணை பார்த்தாலே மதிப்பாங்க. அதுலயும் திருமணமான பெண்னா கீழே குனிஞ்சு போவாங்க. எதிரில் வர ஆண்கள் மெட்டியை பார்க்கும்போது ஒரு திருமணமானவங்கன்னு சொல்லிட்டு தள்ளி போவாங்க. இல்ல நிமிர்ந்து பாக்குறவங்க தாலிய பார்க்கும்போது திருமணமான பட் அந்த மாதிரி கலாச்சாரம்லாம் மாறிடுச்சு. பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இல்லாம இருந்தது ஒரு காலத்துல. அடிப்படை மட்டும் குடும்பம் மட்டுமே அவளுக்கு குறித்தானது. இந்த ஸ்டேஜ் மாறிட்டு பெண்ணும் எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற மாதிரி வெளியில போய் ஈக்குவலா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது மட்டுமே அவளுக்கு வந்து முழு சுதந்திரத்தை கொடுத்ததுன்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒத்துக்க மாட்டேன். அது வந்து கிடையாது. ஆக்சுவலா ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது பெண்ணினுடைய கருத்தை வெளிப்படையா சொல்றதுக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கோ நம்மளால வந்து முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை சொல்றேன். உடனே என்னுடைய இருந்து பேசிட்டு வர மாதிரி சிஜிஹெச்எஸ்லயும் ஒரு குழு அமைக்கப்பட்டு, அதிகாரப்பூர்வமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு, அந்த குழுவில் அந்த டாக்டர்களிடமோ அந்த பார்மசிகள் வெல்னஸ் சென்டரில் உள்ள பிரச்சனைகளையோ வசதிகளையோ குறைபாடுகளையோ தீர்த்து வைப்பதற்கான ஒரு முறைப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு நமது பெரம்பூரில் நான் அந்த அமைப்பின் உறுப்பினராக இருந்து அதை கவனித்துக் கொண்டு வருகிறேன். தோழர் சுகுமாரன் அவர்கள் அதுவழி அவர் ஒரு எல்ஏசி மெம்பர். தோழர் மிஸ்டர் ராஜா அவர்கள் இந்த சிஜிஹெச்எஸ் ஒரு எல்ஏசி மெம்பர். உங்களுக்கு சிஜிஹெச்எஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது என்று சொன்னால் இந்த தோழர்களிடம் நீங்கள் உங்களது குறைகளையோ உங்களது பிரச்சனைகளையோ சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். தோழியர் தீபாவை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமான எல்ஏசி உறுப்பினராக இல்லை என்று சொன்னாலும் கூட கே நகரில் எல்ஏசி கூட்டம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அவர் நமது சார்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றார். நமது பிரச்சனைகளை அவர்கள் அங்கே எடுத்து பேசி வருகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஜிஹெச்எஸ்லயே ரொம்ப அதிகமா கூட்டம் இருக்கக்கூடிய இடம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கே நகர் தான். ரஜினிகாந்த் படத்துக்கு முதல் ஷோ டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அதே மாதிரி 8 மணிக்கு ஓபன் பண்றான்னு சொன்னா 7 மணிக்கே வந்து கூட்டம் கியூல வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 60-70 பேர் டோக்கன் வாங்குறதுக்கு நிற்கக்கூடிய அந்த இடத்துல அது மிக பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அது அந்த இடத்திலே தோழியர் தீபா அவர்கள் நமது சார்பில் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு கூட்டத்திலும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு உண்மையே அறிவிப்பு வெளியிட்டு பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். அதை நாம் நமது எஸ்டிஆர் மிஷன் குரூப்பில் வெளியிடுகிறோம். அந்த கூட்டம் முடிந்த பிறகு அதில் பேசப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளையும் அதற்கு அந்த போட்டோக்களுடன் அந்த பிரச்சனை அந்த டாக்குமெண்டை நமக்கு அனுப்புகிறார்கள். அதை நாம் எஸ்டிஆர் மிஷன் வாட்ஸ்அப்பில் நாம் அதை பதிவிடுகின்றோம். நாளைக்கு அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தோழியர் தீபா அவர்கள் அதில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இவங்க ஒரு வீர தீர சாகச பெண்மணி அட்வென்ச்சர் செஞ்சிருக்காங்க. அது என்னங்கிறத நான் சொன்னீங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அவங்களே மறந்துட்டாங்கன்னு தெரியாது. இவங்க பெண் வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது அவங்க பெண் வந்து அவங்களை உற்சாகப்படுத்தி வானத்துல பார்க்கக்கூடிய அந்த பிளேன்ல இருந்து கீழே பாராசூட் மூலமா குதித்து ஒரு பெரிய சாதனையை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 அடி உயரத்துல 15000 அடி உயரத்தில் இருந்து ஒரு கைடு பின்னாடி ஒரு கைடு அவரை வந்து இங்க முன்னாடி வச்சுட்டு அது குதிக்கிறது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு 50 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வேகத்தில் குடிக்கும் போது ரத்தம் எல்லாம் பாய் அப்படியே மேல தலையில ஏறும். அப்படியே படபடப்பாகும் இதயங்கள். அது வந்து 60 வயசு 65 வயசுக்கு மேல
யாரையும் அதை அலோவ் பண்றது இல்ல. இவங்க ரிட்டையர் ஆகிட்டு அந்த 62ல அந்த சாதனையை புரிஞ்சு அந்த போட்டோலாம் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் ரொம்ப மிக மகிழ்ச்சியான ஒரு சாகச வீர சாகச பெண்மணி. சோ இவங்களை இந்த நேரத்தில் பாராட்டுவதை எஸ்ஆர் மிஷன் மிகவும் பெருமையாக கருதுகிறது. District President, Shri Indagal Sir, District Secretary, Circle Secretary, Shri Sukumaran Sir, Honorary President STR, Shri Shiv Kumar Sir, ex-General Secretary AIBSPA, and all the members sitting in the front row. I sincerely thank all of you to invite me in the celebration of Women's Day. As you all know, Women's Day was celebrated on 8th March. So I was fortunate enough to celebrate Women's Day with my mother. I went to Lucknow. So the women whom I admire the most, my mother, I spent time with her. And Women's Day basically is the theme for this year is facilitate action. That emphasizes that we have to resolve the issues of gender inequality, and we have to address the issue why there is a less progress for the women welfare and empowering women and girls globally. So I start with myself. Afternoon only, Abhaya madam has asked my profile. So I said, okay madam, I give. I passed out in 1996, NIT Allahabad. Earlier it was known as Motilal Nehru Visual Engineering College. From there I joined SR Cellphone. It was second mobile company. First was I think Bharti Telecom. Second was SR Cellphone. In 1995 it was launched. But I joined in August or so in SR. So I got a good exposure in mobile communication. And now also I am added in the mobile communication company. There also I say that women are equally stronger. When I joined, I was young and I was very enthusiastic. I worked late night in private organization. They give all the facilities like vehicles, stay in good hotels and all. Prabhu Rama Saranadai Maname